அன்புள்ள ரிஷப ராசி அன்பர்களே, இந்த வார ராசி பலன். ரிஷப ராசியினருக்கு ராசியில் ஜென்ம குரு. செவ்வாய்க்கிழமை அவர் வக்கர நிவர்த்தி அடைகிறார். செவ்வாய் 2 தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் வக்கரம் அடைந்திருக்கிறார். 5 கேது, 9 சூரியன் புதன், 10 சனி, லாபஸ்தானத்தில் சுக்கிரன் சந்திரன் ராகு இணைவு உள்ளது. ராசியாதிபதி சுக்கிரன் ராகு சேர்க்கை பெற்று லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால், பாகிஸ்தானத்தில் சூரியன் புதன் சஞ்சரிப்பதாலும் உங்களின் பொருளாதார நிலை மிக சிறப்பாக இருந்து அனைத்து தேவைகளும் பூர்த்தியாக கூடும். பெண்கள் வழியில் அனுகூலமான பலன்களை தாங்கள் பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 2 செவ்வாய் சஞ்சரிப்பதால் பேச்சில் மட்டும் சற்று பொறுமை தேவை. அடிக்கடி டென்ஷன் ஆகப்படாது. பேசும்போது யோசித்து பேசுங்கள். ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். பேச்சில் கவனம் தேவை. ஏனென்றால் அக்னி கிரகம் செவ்வாய் 2 இருக்கிறார். தொழில் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நேரமாகும். உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் அனைத்தும் மறையும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். வாடிக்கையாளர்களிடம் நல்ல பெயர் எடுக்கக்கூடிய நேரமாகும். உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை பளு இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் வரும் நாட்களில் இருக்கிறது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் சற்று சிக்கனத்தோடு இருந்தால் வீண் பிரச்சனைகள் வராமல் பாதுகாக்கலாம். மாணவியர்கள் தேவையில்லாத பொழுதுபோக்குகளை தவிர்த்துவிட்டு பாடங்களில் கவனம் செலுத்தினால் நன்றாக மதிப்பெண்களை பெறலாம். அடுத்து, சனி 10 இருப்பதால் உடல் உழைப்பு அதிகரிக்கும். எப்போதுமே சனி பகவான் உடல் உழைப்பை கொடுத்து அதற்கு தகுந்த ஆதாயங்களை அவர் கொடுப்பார். தொழில் வளர்ச்சி உண்டு. நிதி பிரச்சனைகள் குறையும். சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு மற்றும் சலுகைகள் கிடைக்கலாம். சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பது அற்புதமான யோகா அமைப்பு. பெண்களுக்கு சுக்கிரன் உச்சம் என்பதால் பழைய அழகு, இளமை அனைத்தும் திரும்பவும் கிடைக்கும். உங்களுக்கு குண்டான பெண்கள் இந்த சுக்கிரனுடைய சஞ்சாரத்தினால் உச்சமடைந்திருப்பதால் சற்று உடல் எடை குறையலாம், ஒல்லியாகலாம். நினைத்த காரியங்கள் நடக்கும். ராசிநாதன் மிக அற்புதமாக இருக்கிறார். முக்கியஸ்தர்களின் சந்திப்பு உண்டு, அதனால் நன்மை உண்டு. கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். வர்த்தகம் நன்றாக நடக்கும். வெளிநாட்டு முயற்சிகள் பலனளிக்கும். பிள்ளைகளின் மேற்படிப்பு, திருமண முயற்சிகள் கைகூடும். கணவன் மனைவி உறவுகளில் சிற்சில சங்கடங்களும் உரசல்களும் உண்டு. பயணங்கள் அதிகரிக்கும். எதிர்பாராத ஏமாற்றங்கள் உண்டு. உடல் உபாதைகள் தலை தூக்கும். சில நேரங்களில் உடல் உபாதைகள், பிரஷர் உள்ளவர்கள் மட்டும் உடல் நலனை பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. அலுவலக பிரச்சனைகளை சரியாக கையாள வேண்டும். 2 செவ்வாய் வக்கரம் என்பதால் பேச்சில் கவனம் தேவை. ஆகவே அம்மன் கோயிலுக்கு சென்றால் அம்மனை வழிபடுங்கள். கஷ்டங்கள் அனைத்தும் குறையும். சினிமா துறை சம்பந்தப்பட்டவர்களுக்கு சுக்கிரன் உச்சமாகி ராகுவுடன் இணைந்திருப்பதால் திரைப்படத்துறையினருக்கு இது பொற்காலம். சினிமா நடிகைகளுக்கு நல்ல கதை அம்சம் கொண்ட படங்கள் கிடைக்கும். நடிகைகள் மற்றும் நடிகர்களிடம் மற்றவர்களிடம் பழகும்போது அதிக நெருக்கம் வேண்டாம். மற்றபடி வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.